ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா மேம்? உதாசியம் நண்பர்களே, உங்களை இந்த அருமையான தருணத்தை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான செஷனாக இருக்க போகுது. நம்ம கார்த்தி சார் சொன்ன மாதிரி லைவ் மேக்கப் செஷன். நம்மளுடைய ட்ரெயினர் திவ்யா மேடம் வந்திருக்காங்க. திவ்யஸ்ரீ மேடம் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேடம் வந்து நமக்கு லைவாக மேக்கப் பண்ணி ஒவ்வொரு பொருளை பற்றி விளக்கமாக சொல்ல இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம 20 பேர் காணாது. தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கு வந்து இந்த கீசோலை பற்றிய நாலேஜ் போய் சேரணும், ரீச் ஆகணும். இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்கு. அதனால இதுவரைக்கும் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உள்ள வரல அப்படின்னா உங்கள் குரூப்பில் ஃபார்வேர்டு பண்ணுங்க, மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணுங்க. இல்லை முக்கியமான நபர்களை வந்து நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒரு செஷன் வந்து நல்லா இருக்கும்போது அவங்க நேரடியாக பார்க்கறதுக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா நேரடியாக வரும்போது அவங்களுடைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம், ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டீம் மெம்பர்ஸை உள்ளே எடுங்க. நம்ம டைம் வந்து ரொம்ப அதிகமானதுனால மேடம் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். திவ்யாஸ்ரீ மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் மேடம். ஒரு நிமிஷம் மட்டும் நான் Thank அத்தனை பேர் மியூட் பண்ணிடுறேன். தேவைப்பட்டால் அவங்க அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணிக்கலாம் மேடம். Yes, sir. Thank you so much, sir. JRCM எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மேடம் நீங்கள் மேக்கப் அன்மியூட் செஷன் பண்ணிக்கோங்க. பண்ணலாம். ஓகே. எஸ், எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க அங்கே ஹேண்ட் ரேஸ் பண்ணலாம். ஸோ நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குவேன். ஸோ தட் நீங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யூஸ்வலி நம்ம மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணோம்னா எப்படி பண்ணும்? ஸோ எவ்ரிடே வந்து நம்ம ஸ்கின் கேர் ரெஜைம் பண்றோம். ஸோ இங்க யார் யார் இருக்கீங்க? கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். பேசிட்டு லைக் பார்த்து லைக் பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும். செஷன் வந்து இன்னும் இன்டராக்டிவா இருக்கும். ஸோ எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. எஸ், ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் செஷன் கூட எடுத்திருக்கேன். ஸ்கின் கேர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும், எப்படி ரெஜைம் ஃபாலோ பண்ணும், ஸ்கின் கேர் எப்படி ஸ்கின்னை வந்து எப்படி டேக் கேர் பண்ணும். ஸோ அந்த செஷன் கூட நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க யாரனா சொல்ல முடியுமா ஸ்கின் கேர் ரெஜைம் என்ன வரும்? ஸோ லைக் நம்ம பிஃபோர் மேக்கப் ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? எனிவன் யாரனா சொல்லுவீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் உங்களுக்கு மியூட் ஆப்ஷன் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ் மேம், ஆக்சுவலி உங்களது நேம் வரல, மொபைல் நேம் வந்து நம்பர் வந்து இருக்கு. ஸோ எஸ் மேம், சொல்லுங்க மேம். க்ளோ அப் மேடம் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மேடம். ஓகே. பிபி க்ரீம் அடுத்தது. இல்ல, ஸ்கின் கேர் மட்டும் தான். நீங்க நம்ம மேக்கப் முன்னாடி ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஓகே. க்ளோ அப் கரெக்ட் தான். க்ளோ அப் கரெக்ட். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம நைஸா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு க்ளோ அப் ரோஸ் டிலைட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் சீரம் வந்து நம்ம எவ்ரிடே ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து நம்ம எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ். ஃபேஸ் வாஷ், க்ளோ அப், சீரம், அப்புறம் மொரிங்கா க்ரீம், நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன். ஸோ இதெல்லாம் வந்து எவ்ரிடே ப்ராடக்ட். மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ற ஒரு ரெஜைம் ஃபாலோ பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸ் இது. ஸோ மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணோம். ஃபேஸ் வாஷ் பண்ணி, க்ளோ ரோஸ் டிலைட் யூஸ் பண்ணி, சீரம் யூஸ் பண்ணி, மொரிங்கா க்ரீம் யூஸ் பண்ணோம். அண்ட் சன்ஸ்கிரீன் இட் டிபெண்ட்ஸ். நம்ம சிம்பிள் மேக்கப் பண்ணியிருந்தோம், பிபி கிரீம் யூஸ் பண்ணியிருந்தா சன்ஸ்கிரீன் நெசசிட்டி கிடையாது. ஏன்னா பிபி கிரீம்ல ஆல்ரெடி சன்ஸ்கிரீன் இருக்கு. ஸோ நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற நெசசிட்டி இல்லை. ஸோ நம்ம பிபி கிரீம் யூஸ் பண்ணல, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணின்னு இருக்கோம்னா 100% நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஆகணும் மார்னிங்ல. ஸோ ஈவினிங்ல பண்ணா நாட் ரிக்வயர்ட். ஸோ இப்போ வந்து ஈவினிங் தானே. ஸோ நான் வந்து மார்னிங் இது ஸ்கின் கேர் ரெஜிம் ஆல்ரெடி இந்த ஆயிடுச்சு. ஏன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸ்கின் கேர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஸ்கின் கேர் ஆயிடுச்சு கம்ப்ளீட். க்ளோ அப் ரோஸ் டிலைட், ஃபேஸ் சீரம், அப்புறம் மொரிங்கா க்ரீம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ சன்ஸ்கிரீன் பிகாஸ் ஆஃப் ஈவினிங் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. அடுத்து வந்து நம்ம நியூ லான்ச் லிக்விட் ஃபவுண்டேஷன். எஸ் மேம்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம லிக்விட் ஃபவுண்டேஷன் நியூ லான்ச் 3 ஷேட்ஸ்ல வந்திருக்கு. லைட், வார்ம் அண்ட் மீடியம் ஸ்கின் டோன்ல வந்திருக்கு. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கின் டோன். நம்ம வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் பிபி கிரீம் மாதிரியே. லைட் வந்து மீடியம் டு ஃபேர் இருக்குவாங்களே அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மீடியம் வந்து மீடியம் டு வீட்டேஜ் டார்க்கிஷ் டார்க்ல வருவாங்களே அவங்களுக்கு வந்து மீடியம் கலர் யூஸ் பண்ணலாம். அண்ட் வார்ம் வந்து லைட் கூட கிடையாது, மீடியம் லைக் டார்க் கூட கிடையாது, மீடியம்ல இருக்குவாங்க. பட் எல்லோ டோன் இருக்கும் ஃபேஸ்ல, அவங்களுக்கு வந்து வார்ம் ஷேட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து மீடியம் ஷேட் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் பிஃபோர் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும் போது ஹேண்ட்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே ஸ்பாஞ்ச் இல்லைன்னா ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள் ஸ்பாஞ்ச். ஸோ நான் அதுக்கு தான் நம்மளுக்கு கீசோல் ஸ்பாஞ்ச் இருக்கு. ஸோ கீசோல் பியூட்டி பிளெண்டர்னு சொல்லுவாங்க, அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்க யூஸ் பண்ணும் போது இதை வெட் பண்ணி அப்ளை பண்ணா ஈஸியா பிளெண்ட் ஆகும் நம்மளுக்கு. அந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா வரும். அண்ட் நீங்க எல்லாருமே ஆல்ரெடி பிபி கிரீம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ பிபி கிரீம் என்னவோ நம்ம கொஞ்சம் நிறைய போட்டாலும் அது வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகும், அவ்வளோ விசிபிள் ஆகுது நம்மளுக்கு. பட் ஃபவுண்டேஷன்ல வந்து ரொம்பனா ரொம்ப கம்மி குவான்டிட்டி யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபவுண்டேஷன் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்ல இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணும், கம்ப்ளீட்டா கன்சீல் பண்ணும். ஸோ ஆல்ரெடி கன்சீலர் கூட லான்ச்சா இருக்கு. கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்ம ஸ்கின்ல எதனா மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கின் கலர் நம்ம ஒரிஜினல் டோன் வேற, பட் மார்க்ஸ் இருக்கிற கலர் வேற. மார்க்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ டார்க்கா இருக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டா அவ்வளோ கவர் ஆகாது. ஸோ நம்ம கன்சீல் பண்ணிட்டு கன்சீலர் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம்னா ஈவன் டோன் கிடைக்கும், ஒரு ஷேட் ஆஃப் க்ளோ இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங். மார்னிங் அப்ளை பண்ணா ஒரு மேக்கப் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றது. அண்ட் ஆஸ் ஆஃப் நோ கன்சீலர் இல்லை. ஸோ கன்சீலர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கன்சீலர் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட ரெட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் தானே. ஸோ ரெட் லிப்ஸ்டிக்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணணும் ஸ்கின்னுக்கு. கொஞ்சம் அப்ளை பண்ணா அது என்ன பண்ணும், உங்க ஸ்கின்ல இருக்கிற டார்க், எக்ஸாம்பிள் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கு, இந்த பக்கம் ஜஸ்ட் கொஞ்சம் மார்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த மார்க்ஸை வந்து ஹைட் பண்ணும். நிறைய அப்ளை பண்ணக்கூடாது, வெரி லைட் குவான்டிட்டி அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணணும் ரெட் கலர். ஸோ இது ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணா கம்ப்ளீட்டா ஹைட் ஆகும், அந்த மார்க்ஸ் வந்து விசிபிள் ஆகாது. எங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு, இப்போ பிம்பிள் மார்க்ஸ் இருக்கோ இல்லைன்னா இங்க மட்டும் இது மார்க்ஸ் இருக்கோ பிக்மெண்டேஷன், ஸோ இல்லைன்னா இங்க மார்க்ஸ் இருக்கோ, ஸோ அங்க எல்லாம் நம்ம ரெட் கலர் லிப்ஸ்டிக்ல வந்து கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா பிளெண்ட் ஆகும் அண்ட் அந்த மார்க்ஸ் கூட ஹைட் ஆகும் நம்மளுக்கு. அண்ட் இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிருக்கேன், வெரி லைட் கலர். ஸோ இதுல வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஹேண்ட்ல அப்ளை பண்ணக்கூடாது, ப்ரஷ் இல்லைன்னா ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹேண்ட்ல வந்து ஃபிங்கர்ஸ்ல வந்து லைன்ஸ் இருக்கும், ஸோ அந்த லைன்ஸ்ல இருந்து ஈஸியா பிளெண்ட் ஆகாது. அண்ட் இப்படி டேப் பண்ணா ஈஸியா பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு வாட்டி இப்படி கீழே பிளெண்ட் பண்ணும். ஸோ நிறைய பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒன் டைம் அவ்வளவுதான். இல்லைன்னா நிறைய பண்ணா அந்த கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் வந்து ஹேண்டுக்கே வந்துடும். ஸோ டிஃபரன்ஸ் பார்க்கலாம் நீங்க. நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ற நெசசிட்டி இல்ல, ஜஸ்ட் ஸ்மால் குவான்டிட்டில வந்து கம்ப்ளீட் ஃபேஸ வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ், தெரியுது மேடம், நல்லா தெரியுது.
அண்ட் நாட் ஓன்லி நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இயர்ஸ் அண்ட் நெக் கூட கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணும். இல்லைன்னா நம்ம ஆஃப்டர் மேக்கப் வந்து ஃபேஸ் வந்து க்ளோவா தெரியும், இயர்ஸ் அண்ட் நெக் வந்து டார்க்கா தெரியும். வெரி ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈவன் மென்ஸு கூட இப்போ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ டிஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காது, சேம் மெத்தடா பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் லாங் லாஸ்டிங் மேக்கப். அண்ட் இதுக்கப்புறம் லைக் வேணும்னா நம்ம ஸ்கின் கேரோடைய மொரிங்கா கிரீமோட ஸ்ட்ரோப் கிரீம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இல்ல எனக்கு வேணாம்னு சொன்னா லைக் மென்ஸுக்கு யூஸ்வலி வந்து பிளஷர், ஹைலைட்டர், லைக் உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பிளஷர் இருக்கு, ஹைலைட்டர் இருக்கு, கான்டோரிங் பேலட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஹைலைட்டா தெரியறதுக்கு, ஷைனியா தெரியறதுக்கு. பட் மென்ஸ் அதெல்லாம் போட முடியாது. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரோப் கிரீம் மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷன்ல இல்ல அதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரோப் கிரீம் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்ல பிஃபோர் ஃபவுண்டேஷன் மொரிங்கா கிரீமோட கொஞ்சம் ஸ்ட்ரோப் கிரீம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் ஓகே. அது வந்து கம்ப்ளீட் ஹோல் டே ஸ்கின் வந்து ஹைலைட்டா க்ளோயா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம காம்பேக்ட் அப்ளை பண்ணணும். ஸோ காம்பேக்ட்ல வந்து 2 ஷேட்ஸ் இருக்கு, மீடியம் அண்ட் லைட். ஸோ லைட் வந்து மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், மீடியம் வந்து மீடியம் டு டார்க்கர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணோம்? ஸோ ஸ்பெஷலி எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரோப் கிரீம் இருக்கலாம், ஃபவுண்டேஷன் இருக்கலாம், பிபி கிரீம் இருக்கலாம், எல்லாமே ஹைட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ், வாட்டர் கண்டென்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம அப்படியே வெளியே போனாலும் அப்படியே இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் லைட்ஸ்க்கு இருக்கலாம், ஸ்வெட் இருக்கலாம், இல்ல டஸ்ட் இருக்கலாம், ஈஸியா டஸ்ட் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். ஸ்வெட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இல்ல பிபி கிரீம் நம்ம எதனா யூஸ் பண்ணா அது வந்து பேட்சி ஆயிடும். ஸோ அப்போ ப்ராப்பரா இருக்காது மேக்கப் வந்து. ஸோ நம்ம காம்பேக்ட்ல இது டச் அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டு நம்மளுக்கு மேட் ஃபினிஷ் தெரியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம் நீங்க. இந்த பக்கம் ஃபுல் மேட் ஃபினிஷா இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லா கிளாஸியா தெரியுது. ஓகே. ஃபுல் கம்ப்ளீட் ஃபேஸ், நெக் அண்ட் இயர்ஸ் அப்ளை பண்ணும். எஸ். ஸோ இது வந்து ஃபேஸ் மேக்கப்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கின் டோன் கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ற மேக்கப். ஸோ பேஸ் மேக்கப்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வருது ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப். ஸோ ஸ்பெஷலி வந்து உமன்ஸுக்கு தான் ஸ்பெஷலி யூஸ் பண்றோம். ஸோ ஐ மேக்கப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐ ஷேடோ பேலட், சூப்பர் பேலட் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா 12 ஷேட்ஸ் இருக்கு. எந்த ஒகேஷன் வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் வேர், ஒகேஷனலா லைக் எதனா மேரேஜ் இல்ல பார்ட்டி, நைட் ஈவினிங் பார்ட்டிஸ், ஸோ அந்த மாதிரி எந்த ஒகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைட் ஷேட் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ நான் இந்த ஷேடை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து லைட் ஷேட். லைட்னா நியூட், நேச்சுரல் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதனா டார்க் கலர் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த லைட் கலர் யூஸ் பண்ணா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கலர்ஸ் வந்து ஒரிஜினல் கலர் வரும். ஸோ சில பேருக்கு இப்போ மேக்கப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஐ மேக்கப் மீன்ஸ் பேஸ் மேக்கப் அதுக்கப்புறம் பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணுவேன் ஏன்னா ஃபேஸ் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணலாம். இல்லைன்னா என்ன ஆகும், சில பேருக்கு அப்ளிகேஷன் வராது, ஐ ஷேடோ எல்லாம் இங்க எல்லாம் கீழே எல்லாம் விழுந்துடும். ஸோ எகெயின் ஃபேஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஐ மேக்கப் வந்து பண்ணலாம். எஸ். ஸோ இப்போ வந்து மேட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ டூ 3 கலர்ஸ் வந்து 2 கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து ஹேண்ட் தான், அதுக்கு நான் ஹேண்ட்ல தான் நான் அப்ளை பண்ணுவேன்.
அண்ட் இப்போ ஆல்ரெடி ஃபேஸ் மேக்கப் ஆயிருக்கு, நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ பஃபை வச்சுதான் ஐ கிட்ட எல்லாம் டச் பண்ணணும். அண்ட் உமன்ஸ் யாரெல்லாம் மேக்கப் பண்ணுவீங்க, பிளெண்டிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் இருக்கலாம், காம்பேக்ட் இருக்கலாம், ஐஷேடோ இருக்கலாம், பிளஷர், ஹைலைட்டர் எதுனா இருக்கலாம். பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அது ப்ராப்பரா தெரியாது. அண்ட் நீங்க ப்ரஷ்ல யூஸ் பண்ணி இருக்கீங்க, ஐஷேடோ ப்ரஷ்ல அப்ளை பண்ணி இருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணணும். லைட் ஷேட் ஒன் ப்ரஷ், டார்க் ஷேட் ஒன் ப்ரஷ் அப்படிதான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கம்ப்ளீட்டா பிளெண்ட் இது ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணல, ப்ராப்பரா டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலைன்னா ரெண்டு ஐ ஷேடோஸ் பிளஷ் இது பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா கலர் மாறிடும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் பண்ணிருக்கேன், பிளெண்டிங் வந்து ப்ராப்பரா ப்ரஷ்ல பண்ணிருக்கேன். ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப இதா தெரியும். ஸோ தட் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ப்ராப்பரா பார்த்து பிளெண்ட் பண்ணணும். அண்ட் எப்படி கலர்ஸ் சூஸ் பண்ணணும் அது கூட பார்த்து பண்ணணும். எஸ், ஐ ஷேடோ அப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், யாருன்னா சொல்லுவீங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம்? காய்ச்சல் மேடம். எஸ், காய்ச்சல் கூட யூஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் காய்ச்சல் லைனர் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் ஐலைனர். எஸ் மேம். ஸோ எதுக்கு நம்ம உமன்ஸ் வந்து ஸ்பெஷலி ஐ மேக்கப் பண்ணுவாங்க? ஸ்பெஷலி அதுல வந்து காஜல் லைனர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கண்ணு கொஞ்சம் அழகா தெரியறதுக்கு மேடம். எஸ் எஸ் மேம். ஸோ கண்ணு அழகா தெரியறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய உமன்ஸ் பேசுறது வந்து கண்ணுனால கண்ணே பேசும் மேடம். எஸ், கண்ணில் தான் நிறைய பேசுவோம் நம்ம. அதுக்கு தான் கண்ணு அழகா தெரியணும், ஷார்ப்பா தெரியணும். அண்ட் ஸ்பெஷலி சொல்லணும்னா அழகா இல்ல. ஸோ அழகா எதுக்கு தெரியணும்னா, நம்ம ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து ஸ்மாலா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்ல எனக்கு ஐஸ் வந்து ஸ்மாலா தெரியுது. நான் ஐ மேக்கப் பண்ணா ஐ மேக்கப்ல இருந்து ஐஸ் வந்து கொஞ்சம் ப்ராடா தெரியுது. டிபெண்ட்ஸ் ஆன் ஐ மேக்கப், எப்படி ஐலைனர் எல்லாம் போடுறோம் அந்த மாதிரி அதுக்கு மேல டிபெண்ட்ஸ் ஆகும். ஸோ நான் எப்படி எப்போ பாத்தீங்கன்னா நான் மேல லைக் ஐலைட் மேல கூட நான் இது பண்ணுவேன், அப்பர் ஐலைட்ல ஐலைனர் போடுவேன். அண்ட் டவுன் ஐலைட்ல கூட ஐலைனர் போடுவேன், கீழே கூட ஐலைனர் போடுவேன். ஸோ தட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடா தெரியணும் ஐஸ்ன்ட்டு. ஸோ சில பேருக்கு ஐஸ் வந்து ப்ராடா இருக்கும்,
அவங்க ஐஷேடோ போடாம ஜஸ்ட் லைனர் காஜல் மட்டும் யூஸ் பண்ணா தின்னா தெரியும். ஸோ தட் இன்னும் அழகா தெரியும். ஸோ ஐ வந்து ஷேப் கொடுக்கறதுக்கு லைக் பர்டிகுலர்லி நம்ம இது மேக்கப்ல லைனர் அண்ட் காஜல் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து லைனர். இது வந்து நியூ லைனர், நியூ மேட் ஐ லைனர், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப் இருக்கும். ஸோ 24 hours ஸ்டில் நம்ம ரிமூவ் பண்ற வரைக்கும் ரிமூவ் ஆகாது. ஸோ ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் சொல்லிட்டு ஸோ தட் நம்ம இப்படி வச்சு ஸ்மட்ச் பண்ணா டெஃபினெட்லி ஸ்மட்ச் ஆகும். இது இல்ல, எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்மட்ச் பண்ணா ஸ்மட்ச் ஆகும். ஸோ நாம மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கேர் பண்ணணும், எப்படி நம்ம அதை வந்து பாத்துக்கணும், அதுக்கு மேல கூட டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ மார்னிங்ல மேக்கப் பண்ணா நைட் வரைக்கும் எப்படி லாங் லாஸ்டிங்கா அப்படியே வச்சுக்கலாம். எப்படின்னா எதனா ஸ்வெட் ஆயிடுச்சு, எதனா நம்மளுக்கு டஸ்ட் வந்துச்சு, ஸோ ஜஸ்ட் நம்ம டிஷ்யூ இல்ல கர்ச்சீஃப் எடுத்து இப்படி இப்படி துவைச்சாம ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணி அதெல்லாம் கம்ப்ளீட்டா என்ன டர்ட் இருக்கு, டஸ்ட் இருக்கு, இல்ல வாட்டர் லைக் வாட்டர் வெஞ்சி ஃபேஸ் மேல மழை வெஞ்சி வாட்டர் வெஞ்சி அதை கூட ஜஸ்ட் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்க இப்படி தொடச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபுல் மேக்கப் வந்து ஸ்மட்ச் ஆடும், வந்துடும் அது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம காஜல் நியூ பேக்கிங்ல வந்திருக்கு. அண்ட் கம்மிங் டேஸ்ல நம்மளுக்கு காஜல் லைனர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க போஸ்டர்ஸ். நியூ பேக்கிங்ல வரும். மீன்ஸ் நியூ ஷேட்ஸ் வந்து இருக்கு. கிரீன், ராயல் ப்ளூ அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் சில பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். காஜல் அப்ளை பண்ணா 2-3 ஹவர்ஸ்க்கெல்லாம் ஸ்மஜ் ஆயிடும். ஏன்னா கீழே டவுன் ஐலைட் வந்து ஆயிலியா இருக்கும், ஸோ வெட்டா இருக்கும், அதுக்கு அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ஸ்மஜ் ஆயிடும். அப்போ என்ன பண்ணும், ஸோ ஒரு லைட்டா ஒரு லைன் போட்டு காம்பாக்ட் பஃபா எடுத்து ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு அதுக்கு மேல எகெயின் நம்ம இன்னொரு லைன் போட்டா அது வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும், ஸ்மஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கிட்டா ஹோல் டே இருக்கும், ஸ்மஜ் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மஸ்காரா. ஸோ வண்டர்ஃபுல் மஸ்காரா, சூப்பர் நியூ லான்ச். ஏன்னா அவ்வளோ ஜெல் டெக்னாலஜி இருக்கு இதுல. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன லேஷஸ் வால்யூம் இல்லையா, லைக் இல்ல லென்த் இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும் இதை மஸ்காரா வந்து அப்ளை பண்ணும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன். ஈவன் மஸ்காரா கூட ப்ராப்பரா அப்ளை பண்ணலன்னா ப்ராப்பரா அது கர்லிங் வராது. எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் இப்போ மேக்கப் எப்படின்னா பெயிண்டர்ஸ்க்கு வந்து பெயிண்ட் கொடுத்து அவங்க விளையாடுவாங்க தானே, அதே மாதிரி மேக்கப் கூட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து நீங்க ஒரு ஐஷேடோ சூப்பர் கலர்ஸ் இருக்கிற ஐஷேடோ பேலட், நம்ம ஷேன் பேலட், அப்புறம் இந்த லைனர், காஜல், மஸ்காரா எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர் மேக்கப் லுக்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதே ப்ராடக்ட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக்ஸ் வந்து பண்ணலாம். அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அண்ட் கலர் பாத்துக்கிறது கூட. ஸோ லைக் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட நிறைய லைக் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் பார்க்கலாம், பேபி கிரீம் பார்க்கலாம், கொஞ்சம் லைட் ஷேட்ல தான் இருக்கு. ரொம்ப டார்க்கா இருக்கவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அது கஷ்டம் கிடையாது. ஏன்னா அது அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து வந்து அவங்க ஈஸியா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ஹேக்ஸ் இருக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் ஷேட்ஸை வந்து இல்ல மீடியம் ஷேட்ஸை வந்து டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை வந்து தெரியல. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்காங்க, நம்ம இது ஃபவுண்டேஷன் எடுத்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும், நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபவுண்டேஷன்ல அப்ளை பண்ணிட்டு காம்பாக்ட்ல பேக் பண்ணிட்டு, இல்ல ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாம காம்பாக்ட்ல பேக் பண்ணலாம், பிபி கிரீம் கூட லைட்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷைன் பேலட்ல வந்து நீங்க இது கவர் பண்ணீங்கன்னா
அவங்க அழகு வந்து டிஃபரெண்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ வந்து நம்ம அப்ளிகேஷன் கூட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நம்ம இருக்கிற ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது எதனா ராங் அப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா, ஸோ பாக்குறவங்களுக்கு இது நல்லா இல்ல ப்ராடக்ட், நம்மளுக்கு சூட் ஆகல, எனக்கு வேணாம், அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம ப்ராப்பர் அப்ளிகேஷன் பண்ணணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ பென்சில். ஸோ 2 ஷேட்ஸ்ல இருக்கு, பிளாக் அண்ட் பிரவுன். இதுல வந்து பிரஷ் அண்ட் அப்ளிகேட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐப்ரோஸ் எதுக்கு அப்ளை பண்ணோம்னா, ஐப்ரோஸ் நம்ம மேக்கப் டைம்ல மட்டும் இல்ல, ரெகுலர் டைம்ல கூட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணா ஃபேஸ் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி ஃபேஸ் வந்து அழகா தெரியும். நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம், அவங்க மேக்கப் பண்ண மாட்டாங்க, பட் ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் போடுவாங்க, அவ்வளோ ஃபேஸ் வந்து அழகா தெரியும். And நிறைய யூஸ் பண்ற நெசசிட்டி கிடையாது. ஐப்ரோ பென்சில் கூட ஸ்மால் குவான்டிட்டி அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ்ல வந்து இப்படி எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ரஷ்ல வந்து ஷேப் கொடுத்தா ஐப்ரோஸ் வந்து அழகா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வண்டர்ஃபுல் பேலட். ஸோ பிளஷர், ஹைலைட்டர், அப்புறம் கான்டோரிங். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ மேக்கப் போகும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ நம்ம கிட்ட ஆல் இன் ஒன் மீன்ஸ் என்ன பிளஷர், ஹைலைட்டர், கான்டோரிங் எல்லாமே ஒரே பேலட்ல இருக்கு. மினிமம் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம மேக்கப் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இதுல வந்து நம்ம மேக்கப் வந்து மினிமல் ப்ராடக்ட்ஸ், நிறைய ஸ்டாக் யூஸ் பண்ற நெசசிட்டி கிடையாது, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மேக்கப் பண்ணலாம் அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் மேக்கப் வந்து பார்க்கலாம். ஸோ தட் இந்த பேலட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஸோ இதுல வந்து நீங்க பார்க்கலாம், கான்டோரிங் இருக்கு 2 கலர்ஸ்ல, ஹைலைட்டர் இருக்கு அண்ட் பிளஷர் இருக்கு. ஸோ கான்டோரிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ ஃபேஸ் வந்து ப்ராடா இருக்கும், ஷேப் வந்து பிகாஸ் ஆஃப் நம்ம பிளம்பியா இருக்கிறதுக்கு, இல்ல ஃபேஸ் வந்து பிளம்பியா இருக்கிறதுக்கு ஃபேஸ் வந்து ப்ராடா இருக்கும். ஸோ தட் அதை வந்து ஷேப் கொடுக்கணும், இந்த போன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அது வந்து ஷேப்பா தெரியணும். ஸோ ஃபேஸ் வந்து ஒரு ஷேப்பா தெரியணும், அதுக்கு தான் கான்டோரிங் பேலட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நான் டார்க் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ. வென் நோஸ், இப்போ இங்க கட் பண்ணி இது ஹைலைட் பண்ணா இந்த சீக் போன் வந்து ஹைலைட்டா தெரியும். அண்ட் நோஸ் கூட கட் பண்ணா நோஸ் வந்து டார்க் ஷேட்ல வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சென்டர் ஏரியா ஷார்ப் பண்ணா ஹைலைட்டா தெரியும். அண்ட் சில பேருக்கு வந்து இந்த ஃபோர்ஹெட் ஏரியா வந்து ரொம்ப ப்ராடா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், அது கூட வந்து நம்ம கட் பண்ணலாம். அண்ட் இது வந்து சீக்ஸ் டபுள் சின் நிறைய இருக்கும், ஸோ அவங்களுக்கு கூட இது கட் பண்ணி நம்ம டபுள் சின்னை வந்து ஹைட் பண்ணலாம்.
ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா பிளெண்டிங் ப்ராப்பரா இருக்கணும். இது கூட நம்ம பிளெண்டிங் ப்ராப்பரா பண்ணலைன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஐ ஷேடோ பேலட்டா இருக்கலாம், பிளஷரா இருக்கலாம், இது கான்டோரிங் பேலட்டா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன், யாருன்னா பார்லர் பீப்புள் இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் பிக்மெண்டேஷன் கம்மியா இருக்கு, அவ்வளோ டீப்பா வரல, அவ்வளோ பிக்மெண்டடா வரலன்னு சொன்னாங்கன்னா ப்ரஷ்ஷை வெட் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இன்னும் பிக்மெண்ட் டார்க்கா வரும். இந்த ஐ ஷேடோஸ் எல்லாம் இன்னும் டார்க் கலர்ல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபோர்ஹெட் ஏரியா, நோஸ் ஏரியா, அப்புறம் சீக் ஏரியா அண்ட் சின் ஏரியா வந்து ஹைலைட் பண்ணோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நல்லா தெரியும். ஸோ ஹைலைட்டிங்க்கு ரொம்ப குவான்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பிளஷர் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ பிளஷர் வந்து ஹைலைட்டிங்க்கு கான்டோரிங்க்கு மிடில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஃபுல் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நீங்க இந்த ப்ரஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா, இல்லைன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்ளிகேஷன் நல்லா வரும். ஸோ தட் இப்படி ஜஸ்ட் குவான்டிட்டி எடுத்து மோர் குவான்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது, வெரி ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்மால் ப்ரஷ் இருக்கு, ஹைலைட்டர் ப்ரஷ். ஸோ இந்த பிளெண்டிங் ப்ரஷ் இதை எடுத்து நம்ம ஐப்ரோன் ஏரியா ஹைலைட் பண்ணோம். அப்போ ஐஸ் வந்து ஐப்ரோஸ் கூட நல்லா தெரியும், ஐஸ் கூட நல்லா தெரியும். ஜஸ்ட் லிப்ஸ் கிட்ட கொஞ்சம் டச் பண்ணா அது வந்து ஹைலைட்டிங் நல்லா தெரியும். ஸோ இது வந்து இந்த கான்டோரிங் ஹைலைட்டிங் எல்லாம் பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து ப்ராப்பரா வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி எந்த வேலை இருந்தாலும் நம்ம கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பரா வரும். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து லிப் மேக்கப். ஸோ லிப் மேக்கப்ல என்னன்னா நம்ம கிட்ட லிப் லைனர் கிடையாது, கரெக்ட் தானே? ஸோ லிப் லைனர் கிடையாதுன்ட்டு நம்ம அப்படியே விடாம ஸோ லிப் லைனர் அப்ளை மீன்ஸ் லிப்ஸ்டிக்லயே லிப் லைனர் மாதிரி அப்ளை பண்ணி நம்ம ஃபில்லிங் வந்து பண்ணலாம். அண்ட் நீங்க மேக்கப் பண்ணும் போது பாத்துக்கணும், எப்படின்னா ஐ மேக்கப் ஹைலைட்டா நம்ம டார்க்கா பண்ணிருக்கோம், குட் ஐ ஷேடோ கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா லிப்ஸ்டிக் வந்து லைட் கலர்ஸ் போடணும், மீன்ஸ் நியூட் கலர்ஸ் போடணும். இல்ல நான் ஐ மேக்கப் வந்து நார்மலா பண்ணிருக்கேன்னா லிப்ஸ்டிக் வந்து டார்க்கா பிரைட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபார் இப்போ இந்த கேமரால வந்து இருக்கிற இந்த ஜூம் கேமரால வந்து அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது, அதுக்கு தான் நான் டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ரெகுலரா பண்ணும்போது ஐ ஷேடோ டார்க்கா இருந்துச்சு, ஐ மேக்கப் ஹெவியா இருந்துச்சுன்னா மீன்ஸ் கிராண்டா இருந்துச்சுன்னா லிப்ஸ்டிக் வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து நம்ம லவ் ஃபர்ஸ்ட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்ஸ்ல வந்து
டார்க் கலர் டார்க் மரூன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து லைனர் போடுவேன். ஸோ உள்ள ஃபில்லிங் வந்து நியூட் ஷேட் இருக்கு. ஸோ அந்த நியூட் ஷேட்ல வந்து ஃபில்லிங் பண்ணுவேன். ஆக்சுவலி பிஃபோர் லிப்ஸ்டிக் நாங்க லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோம். நான் அப்போவே அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் இப்போ லிப் பாம் அப்ளை பண்ணல, சாரி. ஸோ பிஃபோர் லிப்ஸ்டிக் லிப் பாம் கம்பல்சரியா அப்ளை பண்ணோம். லிப்ஸ் வந்து டார்க் ஆகாது, டேன் ஆகாது, அண்ட் லைன்ஸ் எல்லாம் சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தட் நம்ம லிப்ஸ்டிக்கை வச்சு இது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம கிட்ட 4 டைப்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. ரெகுலர் லிப்ஸ்டிக்ஸ், மேட் லிப்ஸ்டிக், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் இருக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து நீங்க லைக் ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ 1 கலர் எல்லாமே 2, 3, 4 கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். எஸ், எதனா மிஸ் பண்ணிருக்கேனா? கரெக்டா இருக்கா? எஸ், யார் சொல்லுவீங்க? எதனா மிஸ் பண்ணிருக்கேனா? 1 minute, ஐ திங்க் மியூட்ல இருக்கீங்க. இல்ல, அன்மியூட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அன்மியூட் பண்ணி பேசலாமா? ஸோ யாரும் மேக்கப் செஷன் பார்க்கல, எல்லாம் பிஸியா இருக்கீங்க. இல்ல மேம், பார்த்துட்டு தான் இருக்கு மேம் இருக்கோம். எஸ், இல்ல தேங்க்யூ ஸ்டெப் பை மேம். ஸ்டெப்பா நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சுச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ், எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? கரெக்டா இருக்கா? எதனா மிஸ் பண்ணிருக்கேனா? யாருன்னா சொல்ல முடியுமா எதனா மிஸ் பண்ணியிருந்தா? இல்ல மேம், கரெக்டா இருக்கு மேம். இல்ல மேம், எல்லாமே கரெக்டா இருக்கு மேம். கரெக்டா இருக்கு. எஸ், எனி கொஸ்டின்ஸ்? எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். மேம், நீங்க ஒரு ஒரு தடவை மீட்டிங்ல வந்து டோனர் யூஸ் பண்ணலாம் சொன்னீங்களா மேம்? ஆமா. அது இப்ப அதாவது ஃபுல் மேக்கப் முடிச்சிட்டு டோனர் போடலாமா இல்ல எப்படி மேம்? எஸ், டெஃபினெட்லி மேம். இதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோப் ரோஸ் டிலைட்ல வந்து மிஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே, ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணா இது வந்து மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். தொடுக்க கூடாது. ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு அப்படியே விட்டுறணும். ஸோ தட் அது அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு அந்த ஷைன் லுக், க்ளோயி லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ஹலோ மேம். எஸ் மேம். ஹலோ. இப்போ எஸ் நம்ம மேம். மார்னிங் ஒரு 9 o'clock மேக்கப் போட்டோம்னா அது எத்தனை மணி நேரம் வரைக்கும் இருக்கு மேம்? ஃபுல் டே இருக்கும் மேம். நம்ம துடைக்க வரைக்கும் இருக்கும். ஓ, 7 o'clock வரைக்கும், ஈவினிங் நைட் 7 o'clock வரைக்கும்? எஸ் எஸ் மேம். யூஸ்வலி நான் டிராவலிங்ல இருக்கும்போது சம்டைம்ஸ் அர்லி மார்னிங் 6 o'clock எல்லாம் மேக்கப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து 11 o'clock 12 o'clock தான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் எக்ஸ்ட்ரா டச் அப், ஏன்னா சாப்பிட்டேன்னா எதனா சாப்பிட்டா இல்ல தண்ணி குடிச்சா ஸோ அது வந்து போயிடும். ஸோ கண்டினியூஸ்லி மார்னிங் 6 o'clock இருந்து நைட் வரைக்கும்னா லிப்ஸ்டிக் கூட அப்படியே இருக்கும். பட் எந்த கொஞ்சம் பேட் ஹேபிட் இருக்கு. ஸோ நான் வாட்டர் எல்லாம் அப்படியே பாட்டில் கடிச்சுதான் குடிக்குவேன். ஸோ அதுக்கு லிப்ஸ்டிக் போவோம். அதர்வைஸ் மார்னிங் அப்ளை பண்ணா நைட் நம்ம ரிமூவ் பண்ற வரைக்கும் அந்த மேக்கப் லுக் அப்படியே இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, வெல்கம். நம்மளோட காம்பாக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேம். ஆனா அது வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே அந்த நம்ம லைட்டா போட்டா கூட நம்ம ஃபேஸை வந்து நல்லா காமிச்சிருக்கு. எஸ் மேம். இஸ் எனி அதர் கொஸ்டின்ஸ்? மேம், எவ்வளவு குவாண்டிட்டி யூஸ் பண்ணணும்? மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணா நான் பேர் கூப்பிடுவேன். ஸோ எல்லாருமே பேசினா எனக்கு புரியாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ், நான் பேர் வந்து கூப்பிடுவேன். எஸ் மேம், கவிதா மேம் சொல்லுங்க. மேம் வணக்கம் மேம். டெமோ வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணீங்க.
Yes, இப்போ வந்து நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்க இல்லையா? ஃபவுண்டேஷன் yes. யூஸ் பண்ணும்போது நம்ம பிபி க்ரீம் யூஸ் பண்ணலாமா இல்ல ஒன்லி ஃபவுண்டேஷன் மட்டும் போதுமா? நீங்க சொன்னீங்க ஸ்ட்ரோப் க்ரீமும் யூஸ் பண்ணலாம் முறைங்கா. நான் வந்து பிபி க்ரீமு ப்ளஸ் ஸ்ட்ரோப் க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணி போடுவேன். அது வந்து ஷைனியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஷைனி வேணும்னா ஸ்ட்ரோப் க்ரீம் மட்டும் மேலே அப்ளை பண்ணிட்டு அப்புறம் காம்பேக்ட் போடுவேன். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இதை போடலாமா? நம்ம பிபி க்ரீமே ஃபவுண்டேஷன் தானே, அது ஸோ தெரிஞ்சுக்கலாம். பிபி கிரீம் வந்து பியூட்டி பாம்னு சொல்லுவாங்க. பிபி கிரீம் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேட் ஆஃப் பிரைட் லுக் கொடுக்கும், அவ்வளவுதான். பட் ஃபவுண்டேஷன் வந்து ஹை கவரேஜ் இருக்கும். எனக்கு இருக்கிற மார்க்ஸ் நீங்க பார்க்கல, டார்க் சர்க்கிள் இருக்கலாம், எங்க ஒரு பிளேஸ்ல மார்க்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஹைட் ஆச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஈவன் டோன் கொடுக்கும், ஒரு ஷேட் பிரைட் லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இல்ல ஃபவுண்டேஷன் அப்படி அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம பிபி கிரீம் வந்து ரெகுலர் டேஸ்ல நம்ம எங்கேயோ வெளியே போல, வீட்ல இருக்கோம், இல்லைன்னா ஜஸ்ட் ஃபார் 1 or 2 hour வெளியே போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி டைம்ல வந்து பிபி கிரீம் யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு வந்து இப்போ மேரேஜஸ் இருக்கு, எதனா பார்ட்டி இருக்கு, 3 hours 4 hours 5 hours ஃபுல் டே வந்து மேக்கப்லயே இருக்கணும், அந்த டைம்ல எகெயின் டச் அப் கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி இந்த கம்ப்ளீட் மேக்கப் பண்ணீங்கன்னா ஹோல் டே உங்களுக்கு லாஸ்டிங் இருக்கும். இல்ல மேம், என்னோட கொஸ்டின் என்னன்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அது மேல பேபி க்ரீம் போடலாமா? நோ 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 நோ, எதர் ஒன் யூஸ் பண்ணும், பிபி கிரீம் யூஸ் பண்ணும் இல்ல ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும். அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஓகே ஓகே மேம். ரெண்டுமே கலர் கரெக்டர் தான், ரெண்டுமே கலரை வந்து கம்மி பண்றது மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றது. பட் பிபி கிரீம் வந்து அவ்வளோ கவரேஜ் கிடையாது, மார்க்ஸ் வந்து விசிபிளா இருக்கும். ஃபவுண்டேஷன் வந்து ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஸோ மார்க்ஸ் வந்து கவர் பண்ணும். ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே மேம். எஸ் மேம். இப்போ முறைங்கா ஃபர்ஸ்ட் வந்து முறைங்கா போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பிபி க்ரீம் நார்மலா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபவுண்டேஷன் எஸ். போடும்போது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு முருங்கை போடணும் அப்படின்னு ஸ்ட்ரோப் நோ க்ரீமோட நோ கலந்து போடணுமா? நோ நோ, ஸ்கின் கேர் டிஃப்ரெண்ட். ஸ்கின் கேர் அது டெய்லி வேர், ஸ்கின் கேர் வந்து மேக்கப்ல மச் பண்ணாதீங்க. ஸோ ஆ நீங்க என்ன குளோப் ரோஸ் டிலைட் சீரம் மொரிங்கா கிரீம் சன்ஸ்கிரீன் என்ன யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே சன்ஸ்கிரீன் மீன்ஸ் ஸ்கின் கேர்ல தான் வரும். அது எவ்ரிடே ம். ரெச்சு மேக்கப் பண்ணாலும் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன்ல இருந்து பிபி கிரீம் யூஸ் பண்ணா பிபி கிரீம்ல இருந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா ஃபவுண்டேஷன்ல இருந்து அது வந்து கம்ப்ளீட்டா மேக்கப்புக்கு தான் வரும். ஒகேஷனலா தான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்கின் கேர் டிஃப்ரெண்ட், மேக்கப் டிஃப்ரெண்ட். மேக்கப் வந்து ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், அதுக்கப்புறம் லிப் மேக்கப், ஐ மேக்கப், ஷைன் பேலட், அது எல்லாமே வரும். ஓகே, அப்போ வந்து நம்ம மேக்கப் போடுறோம்னா நம்மளுக்கு முருங்கை எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மாய்ஸ்சர் க்ரீம் எல்லாம் போவேனா ரெகுலர் பேஸுக்கு மட்டும் நம்ம அதை 100% யூஸ் போட்டு. பண்ணணும் மேம். 100% ஸ்கின் கேரை வந்து பண்ணணும். ஸ்கின் கேர் பண்ணாம மேக்கப் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, அப்போ வந்து நீங்க ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியே முருங்கை போடலான்றீங்களா அப்போ, இல்ல வேண்டான்றீங்களா? போடணும் மேடம், போடணும். ஸ்கின் கேர்னா அதுதான் வரும். குளோப் ஓகே ரோஸ் ஓகே. டிலைட், ஃபேஸ் சீரம், மொரிங்கா கிரீம், சன்ஸ்கிரீன், அதுதான் வரும். போட்டுட்டு நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடணும். ஆமா, மொரிங்கா கிரீம் போட்டு ஓகே சன்ஸ்கிரீன் ஓகே, போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போடும். அதுதான் கேக்குறேன் மேம். ஓகே ஓகே மேம். எஸ், ஓகே, தேங்க்யூ மேம். வெல்கம். வெரி மச். எஸ் மேம், கவிதா மேம், நீங்க கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் அந்த 3Dயோட க்ரீம் இருக்கு இல்லைங்களா, எஸ் மேம். ஷைன் க்ரீம், அந்த க்ரீம் வந்து எவ்வளவு குவான்டிட்டி போடலாம் மேம், எவ்வளவு அளவு எடுக்கிறது அது? கொஞ்சம் தான் யூஸ் பண்ணோம் மேம். நம்ம ஃபேஸுக்கு வந்து கிரீன் பீஸ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி ஸ்மால் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம மொரிங்கா கிரீமோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் கூட ஜஸ்ட் டாட் பண்ணி டேப் பண்ணலாம், இல்லை நான் ஷைன் பேலட் எல்லாம் யூஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் டாட் பண்ணி கொஞ்சம் குவான்டிட்டி அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் மொரிங்கா கிரீமோட மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். அதான் கேக்குறேன், அந்த முருங்கை க்ரீம் போடும்போது அதோட குவான்டிட்டி எவ்வளவு போடுறது, இது எவ்வளவு போடுறது மேம்? ரெண்டுமே லைக் இப்போ நீங்க நார்மலி உங்க ஸ்கின் வந்து ட்ரையா இருக்குன்னா மொரிங்கா கிரீம் நிறைய போட்டு ஸ்ட்ரோப் கிரீம் கொஞ்சம் போடுங்க. ஸோ நார்மல் இல்லை ஆயிலி இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில போடுங்க. மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான், ஹாஃப் சைஸ். இப்போ பட்டாணி சைஸ்ல வந்து நீங்க ஃபுல் கிரீம் வந்து போட்டுன்னு இருக்கீங்கன்னா கிரீம் அது அதுல வந்து ஹாஃப் சைஸ் பண்ணிட்டு அது மொரிங்கா கிரீம் ஹாஃப் சைஸ், ஸ்ட்ரோப் கிரீம் ஹாஃப் சைஸ் போட்டு. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ.
சூப்பரா இருக்கு மேம். நீங்க மேக்கப் பண்ணிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கவே பிரைட்டா இருக்கு. ஐஸ் தேங்க்யூ எல்லாம் மேம். ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். தேங்க்யூ. நமக்கு ஈசோல் மேக்கப் தான் மேம் கம்ப்ளீட். எஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஸோ எங்க மென்ஸுக்கு எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லையா? மென்ஸ் மேக்கப் பண்ண மாட்டீங்களா? எஸ், எதுனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா சொல்லலாம். எஸ், சாய் சத்யா சஷ்டி சாரி மேம் எஸ் முருங்கா மேம். ஃபேஷியல் கிட் இருக்குல்ல மேம், அது ஒரு எஸ் நாள் மேம். வந்து டெமோ போட்டு காமிங்க மேம் கொஞ்சம். ஷோர் மேம், டெஃபினெட்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ஸ் பிளான் பண்ணும் போது ஃபேஷியல் டெமோ பண்றேன். இஸ் எனி அதர் கொஸ்டின்ஸ்? மேம் எஸ் மேம். இப்போ மென்னுக்கு வந்து அந்த முருங்கா க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா மேம்? சார் மேம், மென் இருந்தாலும் உமன் இருந்தாலும் ஸ்கின் கேர் காமன் தான். எல்லா ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பா யூஸ் பண்ணி. இப்போ நம்ம உமன்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, இது சீரம் வந்து சன்ஸ்கிரீன் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம், அது அப்படியே மென்னு கூட யூஸ் பண்ணலாமா மேம்? எஸ் மேம், அது யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். எல்லாரும் ஸ்கின்னும் ஒன்னதான். மென்ஸ் இருக்கலாம், உமன்ஸ் இருக்கலாம். ஸ்கின் கேர் ரெஜிம் கண்டிப்பா சேம் ஃபாலோ பண்ணணும். ஓகே. எஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ்? எஸ், இது கொஸ்டின் இல்லைன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் செஷன். ஸோ இப்போ வரைக்கும் பேஷன்ஸா நீங்க மேக்கப் எல்லாம் பார்த்ததுக்கு. அடுத்த செஷன்ஸ்ல வந்து இங்க யார் யார் விமென்ஸ் மென்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நீங்க கூட ப்ராடக்ட்ஸ் வச்சு ஏன் கூட மேக்கப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நிறைய பீப்புள வர வச்சு நம்ம லைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைவ் டெமோ நான் பண்றது மட்டும் இல்லை, நீங்க கூட செல்ஃப் மேக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூட ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நெக்ஸ்ட் டைம் செஷன் நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து யாரு என் கூட மேக்கப் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? எஸ், வெரி குட் மேம். நாட் ஓன்லி லேடிஸ், மென்ஸ் கூட பண்ணலாம். நீங்களே பண்ணிக்கலனாலும் லைக் உங்க வீட்டுல இருக்கிற உமன்ஸுக்கு வந்து பண்ணலாம். யார் பண்ணுவீங்க? ஒன்லி உமன்ஸ் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணின்னு இருக்காங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் விஜயா மேம், சஷ்டி, சாய் சிஸ்டி, ஆசியம் வண்டர்வர்ல்டு குயிக்கன் வந்தனருக்கு நேம் தெரியாது. சங்கீதா மேம், பாரதி மேம், ராஜேஸ்வரி மேம். பத்மாவதி மேம், எஸ் ராஜேஸ்வரி மேம், எஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த எதனா மேக்கப் செஷன் பண்ணும்போது நம்ம வந்து கூட மேக்கப் வந்து பண்ணலாம். ஸோ தட் இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேண்ட் ஓவர் டு ஜெகதீஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ஒரு எக்ஸலண்டான ஒரு செஷன் மேடம். நல்ல ஒரு மேக்கப் அருமையா இருந்தது. ஆக்சுவலா அந்த செஷன் ஆரம்பத்துல உங்களை பார்த்துட்டு இந்த செஷன் முடிகிறப்ப உங்களை பார்த்துட்டா வேற ஒரு நபர் வந்து செஷன் முடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு மேடம். ரொம்ப அருமை மேடம். நல்ல ஒரு ட்ரைனிங். ஸோ இது மாதிரி வந்து நீங்க அடிக்கடி ஆன்லைன்ல நமக்கு லைவ் மேக்கப் எல்லாமே காட்டுங்க, அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த செஷன் கொடுத்த ஒரு அருமையான செஷன் கொடுத்த உங்களுக்கும் இதை பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த செஷன் நிறைவு கொண்டு வரேன். அத்தனை அன்மியூட் பண்றேன். நீங்க ஜெயாச்சியம் குடாசியம் சொல்லிட்டு வெளியில. தேங்க்யூ. ஜெயாச்சியம் குடாசியம். தேங்க்யூ ஸோ மச். ஜெயாசியம் குடாசியம். ஜெயாசியம் குடாசியம் ஜெய் கிஷோர். ஜெய் கிஷோர். ஜெய் கிஷோர். ஜெயாசியம் குடாசியம் ஜெய் கிஷோர். போய்